ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான படத்தோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சீக்கிரம் கதைக்குள்ளே போகலாம். படத்தோட பேர் மிடில் கிளாஸ். படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லேயே நம்ம ஹீரோவை தாங்க காட்டுறாங்க. அவர் நல்ல ஒரு விவசாய நிலத்தில் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. ஆனால் முடிச்சு பார்த்தா இதெல்லாம் கனவு. அவர் வீட்லேயும் தான் எழுந்திரிக்கிறாரு. அவரோட பசங்க 2 பேரும் வந்து அப்பா அப்பான்னு ரூம் கதவை தட்டிகிட்டு இருக்காங்க. என்னடான்னு சொல்லிட்டு என்ன பிரச்சனையா கதவை தட்டிகிட்டே இருக்கீங்கன்னு கேட்கும்போது, தம்பி என்னோட பென்சிலை உடச்சிட்டான், என்னோட லப்பரை எடுத்துட்டான்னு சொல்லிட்டு சின்ன பசங்க 2 கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்குங்க. சரி, ஒய்ஃப் என்ன பண்ணுறாங்க பார்த்தா, ஒய்ஃப் டிவியில் வந்து இந்த ஃப்ளாட் விளம்பரம்லாம் போடுவாங்க இல்லையா, இந்த ஃப்ளாட்லேருந்து 10 அடி தூரத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விளம்பரத்தையெல்லாம் பார்த்துட்டு, எங்க சீக்கிரம் ஒரு லேண்டு புக் பண்ணணுங்க, நம்ம டவுன்லேயே செட்டில் ஆயிடணும், ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டணும், ஃபோன் அடிக்கிறவங்க எல்லாம் இன்னுமா நீங்கள் சொந்த வீடு வாங்கலை, இன்னுமா நீங்கள் சொந்த வீடு வாங்கலைன்னு கேட்குறாங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வருஷம் ஃப்ளாட் வாங்குகிறோம், எப்படியாவது ஒரு லோனுக்கு இதை போட்டு ஒரு சின்னோண்டு வீடையாவது கட்டிடலாங்க, எப்படியும் ஒரு 30 வருஷத்துக்குள்ளே அந்த லோனை நம்ம அடைச்சிட மாட்டோம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோவோ, என்னடி நீ ஃப்ளாட்டுங்கிற, செவனேன்னு சொந்த ஊரில் போர் செட்டோட 2 ஏக்கர் நிலம் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலாமேன்னு கேட்கும்போது, அதுக்கு இவங்களாம் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நம்ம டவுனுக்கு வந்ததே எதுக்கு, பிள்ளைங்களோட படிப்புக்காக தானே, இங்கே இருக்க படிப்பு வசதி அங்கே இருக்குமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சண்டை போடுறாங்க. சரி முதல்ல சம்பாதிச்சு சேர்த்து வைப்போம், அதுக்கப்புறம் இடத்த வாங்குறத பற்றி யோசிப்போன்னு கேட்கும்போது, அதெல்லாம் இல்லைங்க, எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க, இந்த தடவை அந்த ஃப்ளாட்டை புக் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு பக்கம் ஒய்ஃப் ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயினும் வீட்டில் சும்மாலாம் இல்லைங்க, அவங்க கிடைக்கிற எல்லா வேலையுமே பார்க்குறாங்க. வீட்டில் துணி தைக்கிறது, சார வியாபாரம் பண்ணுறது, அப்புறம் வந்து எல்ஐசிக்கு ஆள் பிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு கிடைக்கிற எல்லா வேலையையும் பார்த்து அவங்களுக்கு கிடைக்கிற பணத்தையெல்லாம் சேர்த்து வச்சுட்டு தான் இருக்காங்க. இங்கே ஹீரோவோ ஏதோ ஒரு கம்பெனியில் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்காருன்னு நினைக்கிறேன். மாதம் 15,000 சம்பளம். ஹீரோக்குன்னு இருக்க 2 க்ளோஸ் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த டவுனில் வந்து வாட்ச்மேனாக வேலை பார்த்துட்டு இருக்கவர், இன்னொருத்தர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்காரு. இவங்க 2 பேர் தான் அவருக்கு ரொம்ப க்ளோஸ் இந்த ஊரில். அதுக்கப்புறம் சாயங்காலம் நேரத்தில் தண்ணி அடிச்சுட்டு சொந்த ஊரில் கிராமத்தில் இருக்க அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் அடித்து அப்பப்போ என்னோட லேண்டு விலையெல்லாம் என்ன ரேட்டில் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். அந்த ஃப்ரெண்டும் சும்மா சொல்லக்கூடாதுங்க, எத்தனை தடவை தாண்டா நீ ஃபோன் அடித்து கேட்டுக்கிட்டு இருப்ப, எப்படியும் ஒரு வருஷத்துக்கு 10-20 தடவை கேட்டுறியே தவிர ஒன்றும் வாங்க மாட்டேறியேன்னு கேட்குறாரு. இதுக்கிடையில் ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து ஹீரோயினோட தம்பி வந்து பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காரு, அவருக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு. ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷம், நம்ம தம்பிக்கு இவ்வளோ நாளாக பொண்ணு தேடிக்கிட்டு இருந்தோம், கடைசியாக அமைஞ்சிருச்சேன்னு சொல்லிட்டு. அடுத்து பத்திரிக்கை வச்சுட்டு போனோடனே ஹீரோயின் மறுபடியும் சண்டே ஆரம்பிக்கிறாங்க. என்னோட அக்காவுக்கு இப்போ தாங்க ஃபோன் பண்ணி பேசினா, அவள் 5 பவுன் செய்கிறாளாம், அவளை விட நம்ம எந்த விதத்துலையும் குறைஞ்சி போயிடக்கூடாது, நம்மளும் 3 பவுன் செய்கிறோம், அதே மாதிரி நம்ம கௌரவமாக போயிட்டு வரணும்னா காரில் போனால் தான் 4-5 பேர் மதிப்பாங்க, அதனால் ஒரு கார் வாடகைக்கு வாங்கணும், போகும்போது என்னால் வெறும் கழுத்தோடலாம் போட முடியாது, அதனால ஏதாவது அடகு வச்சிருக்க ஒரு செயினையோ நெக்லஸையோ எனக்கு மூட்டு கொடுங்க, மொத்த பட்ஜெட் போட்டிருக்கேன் 2 லட்சம் எப்படியாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதுக்கடையில் ஹீரோயினோட மூத்த பொண்ணு வந்து அவளோட ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வருது. அதாவது இந்த குழந்தையோட ஃப்ரெண்டு வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்துருப்பா போல், அது வந்து மானிட்டைசேஷன்லாம் ப்ராசஸ் ஆகி இப்போ ஃபஸ்ட்டு இன்கம்மே 50,000 வந்துருச்சுங்கிற விஷயத்த சொன்னோன்னே, இதை அவங்க அம்மாட்ட சொல்லாமேன்னு சொல்லிட்டு இந்த குழந்தைய போய் அம்மாட்ட சொல்லும்போது, என்னடி இது 50,000மா எப்படி அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க பொண்ணுக்கிட்ட டீட்டெயிலாம். உடனே ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, 50,000லாம் சம்பளம் தராங்கன்னா அதுக்கு நம்ம ஏதாவது செலவு பண்ணி முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் இல்லைப்பா, இது யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறதெல்லாம் ஃப்ரீ தான் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ ஃப்ரீனா ஆரம்பிக்கலாமேன்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அதுக்கு நேமுமே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. நேம் வந்து ஆளாளுக்கு ஒரு பேர் யோசித்து குலுக்கு சீட்டில் போட்டு எடுத்தால் மிடில் கிளாஸுங்கிற பேர் வருது. சரி, இந்த சேனல் பேரும் மிடில் கிளாஸ்ன்னு வச்சுட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா வீடியோவும் ஒவ்வொரு கண்டென்ட்டாக போடுறாங்க, ஒரு விளாக் சேனல் மாதிரி. ஹீரோயினும் அவங்க வீட்டில் வைக்கிற பூஜையிலேருந்து கிடைக்கிற சமையல் குறிப்பிலேருந்து இவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறாங்க. இப்படி ஆளுக்காள் ஒரு கண்டென்ட் யோசித்து மொத்த குடும்பமும் பயங்கர எஃபர்ட் போட்டு எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருப்பாங்க. எப்படியும் ஒரு 40-50 போட்டிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. வியூஸ் பார்த்தா அந்த அளவு போக மாட்டுது, சப்ஸ்கிரைபரும் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. சரின்னு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஃபோன் அடித்து லிங்க் அனுப்பிவிட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இவங்க சொந்தக்காரங்களே ஒரு 400 பேரை சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருப்பாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 450 சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்கு, இன்னும் 1000 வரல, வியூஸும் கம்மியாக தான் போகுது, வாட்ச் ஹவர்ஸும் கம்மியாக தான் இருக்குது. இவங்களுக்கும் மனசே விட்டு போய் என்னடி இத்தனை 2-3 மாசமா ட்ரை பண்ணோம், இன்னும் ஒரு டார்கெட்டை கூட ரீச் பண்ணலையே, நானே என் தம்பி கல்யாணத்துக்கு இந்த யூடியூப்ல வர பணத்தை வச்சு தான் செலவு பண்ணலான்னு இருந்தேன், இப்போ இதுவும் ஊற்றிக்கிச்சான்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ அடுத்து வந்து விஜயதசமி ஆயுத பூஜையான்னு தெரில, ஏதோ ஒரு விசேஷத்துக்காக வீட்டை சுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோவே ஃபோன் அடித்து சும்மா தானே இருக்கீங்க, அந்த ரூமை போய் சுத்தம் பண்ணுங்கன்னு சொல்ல இவரும் ஒரு பக்கம் வந்து ரூம்லாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோவோட அப்பாவோட பொட்டி ஒன்று இருக்கும், அதையுமே எடுத்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்காரு. ஹீரோவோட அப்பா மேலே இவருக்கு
பயங்கர கோவம். ஏன்னா அவங்க அப்பாவுக்கு பரம்பரை சொத்தை எக்கச்சக்கமான சொத்து இருந்திருக்கும். ஆனால் நல்லது பண்ணுறேங்கிற பேரில் எல்லாருக்கும் அதை ஃப்ரீயாக எழுதி கொடுத்து இப்போ இவர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அதனால் ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி ஹீரோட அப்பா மேலே ஒரு கோவம்னே வச்சுக்கலாம். இப்படி இருக்கும்போது அந்த பெட்டியெல்லாம் திறந்து சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு பத்திர பேப்பர் இருக்குது. இது என்னடான்னு சொல்லிட்டு ஹீரோவும் விரித்து படித்து பார்க்குறாரு. அப்போ தான் தெரியுது இது ஒரு கடப்பத்திரம்னு சொல்லிட்டு 1990 வந்து மெட்ராஸில் ஹீரோட அப்பா வந்து ஒரு சின்னதாக இடம் வாங்கி அங்கே ஒரு எலக்ட்ரானிக் கடை வச்சுருந்துருப்பாரு. அப்போ இவருக்கு ஆள் உதவி தேவைப்படுது, யாராவது ஒரு அசிஸ்டண்ட்டாக ஆள் சேர்க்கலாமேன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது வட மாநிலத்துலேருந்து ஒரு சேட்டு வந்து இது மாதிரி வேலை கிடைக்குமாயான்னு கேட்கும்போது நானே நினச்சிட்டு தாப்பா இருந்தேன், நீ சேர்ந்துக்கோன்னு சொல்லிட்டு கூட இந்த சேட்டை அசிஸ்டண்ட்டாக வச்சுட்டு 2 பேரும் சேர்ந்து கடையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட அப்பாவுக்கு வந்து அவங்க ஊரில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது. ஆனால் அது முன்னாடி நின்று பேசி குரல் கொடுக்க யாரும் ஒரு ஆள் இல்லை. அதனால எனக்கு எக்கச்சக்கமான சொத்து ஊரில் இருக்குது, இந்த கடையை நீயே வச்சு நடத்திக்கப்போ இத்தனை நாள் உன் கூட இருந்த அனுபவத்தில் சொல்கிறேன், உன்னை விட சிறந்ததாக இந்த கடையை வேறு யாராலையும் நடத்த முடியாதுன்னு சொல்லும்போது அந்த கூட இருந்த சேட்டோ, என்ன முதலாளி, நான் உங்கள்கிட்ட வேலை கேட்க தான் வந்தேன், ஆனால் நீங்கள் கடையே ஃப்ரீயாக தரீங்க, இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல, நான் வேணால் ஒரு ஐடியா சொல்கிறேன், ஒரு கடப்பத்திரம் நம்ம எழுதிக்கலான்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட் பத்திரம் தான் இது. ஸோ இதை போய் ஒய்ஃப்கிட்ட காட்டினோன்னே, என்ன யாரோ ஊரு பேர் தெரியாதவன் எழுதி கொடுத்த பத்திரத்தை கொண்டு வந்து காட்டுறேன், எங்கள் அண்ணன் தம்பி எழுதி கொடுத்ததே ஒன்றும் சொல்ல மாட்டுது, போய் வேறு வேலை இருந்தால் பாரியான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒன்றும் கண்டுக்காமல் போயிடுறாங்க. சரி இவரும் அதை எடுத்து வச்சுட்டு போயிடுறாரு. ஹீரோயினும் வந்து அந்த அம்மாட்ட போய் காசு வாங்கிட்டு வா, ஏன்னா சொல்லி வச்சுருந்தேன் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அவங்க காசு தரேன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த லேடியை பார்க்க போகிறாங்க. இவங்க வேறு யாரும் இல்லைங்க, ஹீரோ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு இல்லையா, அந்த கம்பெனி முதலாளியோட ஒய்ஃப்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களும் போய் பேசிட்டு, உன் ஒய்ஃப் சொல்லியிருந்தா பசங்க படிப்புக்கு பணம் பத்தலைன்னு சொல்லிட்டு சரி ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் தரேன் போய் கட்டிடுன்னு சொன்னோன்னே இவரும் ஒய்ஃப் கிட்ட என்ன ஏதுன்னு கேள்வி கூட கேட்காம போய் ஃபீஸ் கட்டிட்டு மீதி இருந்த காசில் பசங்களுக்கு விளையாட்டு ஜாமாவும் ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்துடுறாரு. வந்து இதை ஒய்ஃப் கிட்டையும் சொல்லவும், ஏன் உன்னை நான் போய் என்ன சொன்னேன், போய் பணத்தை வாங்கிட்டு வான்னு தானே சொன்னேன், எதுக்கு போய் ஃபீஸை கட்டிட்டு மீதி இருந்த காசுலேயும் இந்த மாதிரி ஜாமான் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்கும்போது, அப்புறம் அவங்க ஃபீஸ் கட்ட தானடி அந்த பணத்தை கொடுத்தாங்க, அதனால தான் கட்டிட்டு வந்தேன்னு சொன்னோன்னே இவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஏன் அந்த பணத்தை கொண்டு வந்து வீட்டில் வச்சா நான் என் தம்பி கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரும்போதே செலவு பண்ணிட்டு வந்துட்டியான்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை. இவங்களுக்குள்ளே இன்னும் சண்டை அதிகமாகி வாக்குவாதம் அதிகமாகவும் நான் முதல்ல வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கோச்சிக்கிட்டு அவரோட வாட்ச்மேன் ஃப்ரெண்டு வெளியூரில் உள்ளவர் போல், அவர் இங்கே தான் ஒரு ரூம் எடுத்து தங்கி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரோட ரூமில் போய் ஹீரோ உட்காந்துருவோம். ஹீரோனுக்கு மனசு கேட்கல, இன்றைக்கி கோழி குழம்பு வேற வச்சுருக்கோம், சாப்பிடாம கோச்சிட்டு போயிட்டாரேன்னு சொல்லிட்டு இவங்களும் போய் ஹீரோவை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வந்து சாப்பிட வைக்கிறாங்க. இவர் எப்போதும் போல் அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு கிளம்பலாமேன்னு பார்க்கும்போது அந்த கடப்பத்திரம் வந்து கபோர்டில் இருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. சும்மா நம்மளுக்கும் பண கஷ்டமாக இருக்குது, போய் ட்ரை பண்ணி பார்ப்போமே அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு போயின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸில் இருக்க இடத்துக்கு போய் பார்த்தா அது நல்ல பெரிய பிரம்மாண்டமான கம்பெனியாக மாறி நிற்கிது. அது ஓனரை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு இவரும் ஓனர் பின்னாடியே போயிட்டுருக்காரு. ஓனர் கண்டுக்கவே மாட்டுறாரு. சரி வெளில வரப்பையாவது எப்படியாவது பேசிடணும்னு சொல்லிட்டு வெளிலே நின்றுட்டுருக்காரு. ஓனரும் கொஞ்சம் நேரம் கழித்து வெளில வந்தவர் ஏதோ ஒரு சந்துக்கு போகிறாரு. இவரும் பின்னாடியே போயிட்டுருக்காரு. புனவனை தான் ஓனர் கவனிக்கிறாரு. நீ யாரியா அங்கே வந்து நிற்கிறேன்னு கேட்கும்போது இந்த மாதிரி ஹீரோ வந்து அவரோட பேரை சொல்கிறாரு. பத்தாவதுக்கு என் அப்பா பேர் இதுன்னு சொன்னோன்னே நம்ம சேட்டுக்கு அடையாளம் தெரிஞ்சிருது, என்னோட முதலாளியோட பையனையா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அடையாளம் கண்டுக்கிறாரு. அப்புறம் வந்து ஹீரோ கொண்டு வந்த பத்திரத்தையுமே வாங்கி பார்க்குறாரு. சேட்டு என்ன சொல்கிறான்னா, சரி நான் உனக்கு ஒரு 1 லட்சம் செக்கு போட்டு தரேன், இப்போ எனக்கு அர்ஜெண்ட்டாக பெங்களூர் போகிற வேலை இருக்குது, அதனால் அடுத்த வாரம் வியாழக்கிழமை நீ இதே இடத்துக்கு என்கிட்ட ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுன்னு சொல்கிறாரு. அந்த விசிட்டிங் கார்டை வச்சுக்கோ, இதில் என் நம்பர் இருக்குன்னு சொல்லிட்டு சேட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. இந்த விஷயத்த ஹீரோ வந்து வீட்டில் சொன்னோன்னே ஹீரோனுக்கு பயங்கர சந்தோஷம். 1 கோடியா, ஐயோ நம்ம கோடீஸ்வரம் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜாலியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோக்குமே ரொம்ப சந்தோஷம், 1 கோடி பணம் வரப்போகுது, எப்படியும் சொந்த ஊரில் போர் செட்டோட 2 ஏக்கர் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்க, ஹீரோயின் இன்னொரு பக்கம் சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா தம்பி கல்யாணத்தையும் ஜேன்னு முடிச்சிடலாம், பத்தாவதுக்கு இவங்க டவுனில் ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நினச்சாங்க, அதையும் வாங்கி வீடும் கட்டிடலாம். ஹீரோ இப்போ நேராக அவரோட சொந்த ஊர் கிராமத்தில் இருக்க ஃப்ரெண்டுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாரு. நான் ஒரு 2 ஏக்கர் நிலம் போர் செட்டோட கேட்டுக்கிட்டே இருந்தேன்ல, அதை பேசி முடிச்சிரு, நான் வந்து அட்வான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லும்போது, என்னப்பா ஏது உனக்கு இவ்வளோ பணம் ரெடி பண்ணிட்டியான்னு கேட்கும்போது ஹீரோவும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாரு. என்ன நீனு இப்படி ஏமாந்து நிற்கிற இந்த காலத்தில் போய் இப்போ அடுத்த வாரம் தரேன்னு சொன்னால் நீ நம்பி
நம்பிட்டு வந்துருவியா? யாராவது இப்படி போய் 1,00,000 இந்த காலத்துல தருவாங்களா? இதெல்லாம் எதுக்கு? உன்ட்ட இருக்க அந்த பட்டாவ எப்படியாவது ஸ்கெட்ச் போட்டு தூக்கிரணும். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி உன்ட்ட பணம் குடுத்த மாரி ஏதாவது ஒரு பேப்பர ரெடி பண்ணிருவாங்க. எந்த காலத்துல நீ இருக்க? அப்படின்னு சொல்லவும் இவருக்கும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு. என்னடா இது! ஒருவேளை அப்படியாவது இருக்குமோ? நம்மள்ட்ட பணம் குடுத்த மாரி ஏமாத்திருவாங்களோ? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவரு என்னென்னமோ யோசிக்கிறாரு. அந்த பணம் கிடைக்குமோ? கிடைக்காதோன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஒய்ஃப்க்கு அத பத்தின எந்த கவலையும் இல்ல. அவங்க தம்பி கல்யாணத்த நல்லபடியா நடத்தணும். அதுக்கு ஒரு புது லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட் படி பார்த்தா அவங்க தம்பி கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 4,00,000 போட்டு செலவு பண்ற மாரி இருக்கு. ஆனா இன்னும் அவங்க கையில தான் பணம் வரல இல்லையா? எப்படியும் அந்த பணம் வந்துருங்கிற நம்பிக்கையில ஹீரோயின் போய் வட்டிக்கு 4,00,000 வாங்கிட்டு வந்து இவங்க தம்பி கல்யாணத்த நெனச்சபடியே ஜேன்னு முடிச்சிடுறாங்க. அப்படியே நாட்கள் ஓடுது. இன்னைக்கு தாங்க அந்த சேட்டு வர சொன்ன அந்த நாளும் வருது. ஹீரோயினும் காலையிலே ஹீரோவை எழுப்பி விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி உட்கார வச்சு, சேட்டு ஃபோன் பண்ணிட்டு தானே வர சொன்னாரு, ஃபோன் அடிங்கன்னு சொல்லும்போது சேட்டும் ஃபோன் எடுக்கிறாரு. இது மாதிரி ஹீரோ அவரோட பேரை சொல்லி இன்னைக்கு என்னை வர சொல்லியிருந்தீங்களே ஐயான்னு கேட்கும்போது ஹீரோட பேர் அவருக்கு ஞாபகம் இல்லை போல. உடனே ஹீரோ வந்து அவரோட அப்பா பேரை சொன்னோன்னு தான் அந்த சேட்டுக்கு ஞாபகம் வருது. ஓ, முதலாளியோட பையனா? ஆமா சொல்லியிருந்தேன்ல, சரி வந்திருப்பான்னு சொல்லவும் இவருக்கும் ரொம்ப சந்தோஷம். சேட்டு சொன்ன மாதிரியே அந்த இடத்துக்கும் இவர் போய் நிற்கிறாரு. அப்புறம் சேட்டும் பேசுறாரு, உங்க அப்பா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாதுப்பா. அவர் இல்லைன்னா நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கவே முடியாது. எனக்கு இன்னும் நிறையா உனக்கு பண்ணணும்னு தான் ஆசை. ஆனால் என் பணம் கண்ட்ரோல் எல்லாம் என் பையன்கிட்ட தான் இருக்குது. அதனால தான் என்னால் இதுக்கு மேலே பண்ண முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் பரவாயில்லையா, நீங்கள் இது கொடுக்குறதே ரொம்ப பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக் அமௌண்ட்டை வாங்கிக்கிறாரு. செக்கில் பேர் எழுதாமல் தான் தராரு. ஏன்னா ஹீரோவோட பேர் சேட்டுக்கு வாயில் நுழையாது. அதனால் நீயே வந்து பேர் எழுதிக்கப்பான்னு சொல்ல, அதுக்கடுத்து ஹீரோவும் செக்கை வாங்கிட்டு ஒய்ஃபுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி செக்கு வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கும் பயங்கர சந்தோஷம். செக்கு கைக்கு தாங்க வந்திருக்கு, இன்னும் பணத்தை கூட எடுக்கல. அதுக்குள்ளே இவங்களுக்குள்ள மறுபடியும் சண்டை. ஹீரோ வந்து விவசாய நிலம் வாங்கணுங்கிறாரு, ஹீரோயின் வந்து ஃப்ளாட் வாங்கணுங்கிறாங்க. இப்படி ஃபோன்லேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ சரி செவனேன்னு இரு, நம்ம சண்டையை அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல பணத்தை நல்லபடியாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் வண்டியில் வந்துகிட்டு இருக்காரு. ஆனால் வண்டியில் வரும்போதே இவருக்கு எக்கச்சக்கமான கனவு பார்த்துக்கங்க. போர் செட்டோட 2 ஏக்கர் நிலம் வாங்கி இவர் சந்தோஷமாக அந்த நிலத்தில் இருக்க மாதிரி நினச்சி பார்த்துக்கிட்டே கனவோடு வந்துகிட்டு இருக்காரு. பார்த்தா ஆப்போசிட்டில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து கிடக்கிறவர் நம்ம ஹீரோ கூட ஆஃபீஸில் வேலை பார்க்குறவர். ஹீரோ எப்படி பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? கூட வேலை பார்க்குற நபர் உடனே இவரே முன்னாடி நின்று ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆம்புலன்ஸ்லேயே அவர் ஏற்றிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்லையும் சேர்த்து விடுறாரு. பத்தாத்துக்கு ஓனருக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி நம்ம கம்பெனியில் உள்ளவர் தான் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறாரு, நான் தான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன்னு சொல்லும்போது ஐயோ அவன்கிட்ட ஒரு முக்கியமான வேலை கொடுத்து விட்டனே, சரி அவன் பேக் அங்கே தானே இருக்குது அப்படின்னு ஓனர் கேட்கும்போது ஆமாம் சார் இங்கே தான் இருக்குன்னு சொன்னோன்னே அந்த பேக்கில் ஒரு பென்ட்ரைவ் இருக்கும். அந்த பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போய் கடையில் போய் சில கரெக்ஷன் இருக்குது, அந்த கரெக்ஷன் முடிச்சுட்டு அதை பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு ஃபைலாக ரெடி பண்ணிட்டு வா, அந்த ஃபைல் நம்ம சப்மிட் பண்ணணும் இமீடியட்டான்னு சொன்னோடனே ஹீரோவுமே அந்த பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு இப்போ நேராக ஜெராக்ஸ் கடைக்கு போகிறாரு. கரெக்ஷன்லாம் முடிச்சுட்டு அதை ஒரு ஸ்பைரல் போட்டுட்டு வந்து மறுபடியும் ஆஃபீஸில் கொடுக்குறாரு. ஆஃபீஸில் கொடுத்துட்டு சரின்னு கிளம்பும்போது கரெக்டாக ஹீரோயின் ஃபோன் அடிக்கிறாங்க. என்னங்க பணத்தை எடுத்துட்டிங்களான்னு கேட்கும்போது இல்லை இந்த இனிமேல் தான் போய் எடுக்கணும்னு சொல்ல சரி பத்திரமா எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் காலை கட் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோ வந்து பேங்குக்கு கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்தால் கீழே ஆஃபீஸ்க்கு பக்கத்துலேயே இருக்க ஒரு பெரியவரோட வீடு இருக்குது போல். அவர் நம்ம ஹீரோவை கூப்பிடுறாரு. டிவி சரியாகவே தெரிய மாட்டேதுப்பா, என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு போப்பான்னு சொல்ல ஹீரோவும் வந்து டிவியை கொஞ்சம் 2 தட்டி ஏதோ ஓட வச்சுட்டு போகிறாரு. இப்போ நேராக பேங்குக்கு தான் போகிறாரு. செக்கை எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு பேகை திறந்து செக்கை தேடினா செக்கை காணும். இவருக்கு பக்குன்னு இருக்குது. இவருக்கா பயம், அந்த செக்கில் பேர் வேற எழுதலையா, அதனால இவருக்கு இன்னும் பயம். ஆகா கைக்கு வந்து மகாலட்சுமியை விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு பதட்டத்தில் இவர் எங்கெங்கெல்லாம் போனாரோ எல்லா இடத்துலையும் தேடி பார்க்குறாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனார் இல்லையா, அங்கே போய் தேடி பார்க்குறாரு. அடுத்து பேங்குக்கு போய் பார்க்குறாரு, பேங்கில் எது மிஸ் ஆகிருக்குமான்னு சொல்லிட்டு வீட்லேயே ஒரு வேளை நம்ம எடுத்துகிட்டு வராமல் வச்சுருந்துருப்போமான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் வேற ஒய்ஃப் கடன் வாங்கினாங்க இல்லையா தம்பி கல்யாணத்துக்கு, அந்த வட்டி பணம் கட்டலன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறாங்க. இவங்க தொல்லை வேற இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ எதையும் கண்டுக்காமல் நேராக வீட்டில் போய் தேடி பார்க்குறாரு. வீட்லேயும் இல்லை. சரி மறுபடியும் ஆஃபீஸ்க்கு வராரு. இந்த மாதிரி ஆஃபீஸில் கூட வேலை பார்க்குற இன்னொரு நபர்கிட்ட இதெல்லாம் சொல்லவும் என்ன சார் சொல்கிறீங்க, செக்கில் பேர் எழுதாமே வச்சுருந்தீங்க, வேறு எவனாவது கையில் கிடச்சவன் அவன் பேரை எழுதி பணத்தை எடுத்துகிட்டு போகிறான் சார், முதல்ல போய் உங்களுக்கு செக்கு கொடுத்தவர்கிட்ட போய் அந்த செக்கு நம்பரை வச்சு பிளாக் பண்ண சொல்லுங்கள், ஏதாவது பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ நேராக அந்த சேட்டை பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த கம்பெனிக்கு போய் பார்த்தா வாட்ச்மேன் சொல்கிறாரு, சேட்டுக்கு இன்னைக்கு காலைல ஹார்ட் அட்டாக்குப்பா அப்படின்னு
அப்படின்னு சொன்னோன்னே இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. எந்த ஹாஸ்பிட்டல் என்னன்னு விசாரிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டல் டீட்டெயிலெலாம் தேடியே அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறாரு. பார்த்தா மொத்த ஃபேமிலியும் வெளில உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. சேட்டு உள்ளே இருக்காரு. எப்படியாவது போய் சேட்டை போய் பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு இவர் துடிக்கிறாரு. அவங்க சொந்தக்காரவங்களாம் கொஞ்சம் அங்கங்கே நகரும்போது இவர் எப்படியோ சேட்டு இருக்க அந்த ஹாஸ்பிட்டல் ரூம்குள்ளே போயிடுறாரு. சேட்டுக்கிட்ட பேச முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அவரும் அன்கான்சியஸாக இருக்கார். ஹீரோ பேசுகிற எதுவுமே அவருக்கு கேட்காது. இந்த நேரத்தில் சேட்டோட பையனும் வெளியூர்லேருந்து வந்துடுறாரு. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. எப்படியாவது சேட்டு பொழைச்சி வந்துடணும்னு வேண்டிகிட்டு இருந்தா பாவம் அவர் நேரம் சேட்டு இறந்து போயிடுறாரு. சேர்ந்து துக்க வீட்டுக்கும் போய் மாலையெல்லாம் வாங்கி போட்டு அவர் பையன்கிட்ட பேசி பார்ப்போன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் சொன்னால், என்னடா நீங்கள் நினைக்கிறீங்க, எங்கள் அப்பா இறந்து போனோன்னா ஆளாளுக்கு அவர் பேரை வச்சுக்கிட்டு வந்து பணம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சேட்டோட பையன் ஒரு பிஏவை கூப்பிடுறாரு. இந்த பிஏக்கு தெரியாமல் எங்கள் அப்பா யாருக்குமே பணம் கொடுத்துருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பிஏ கிட்ட எங்கள் அப்பா இவன்கிட்ட ஒரு கோடிக்கு எழுதி செக்காக எழுதி கொடுத்தாருன்னு கேட்கும்போது இவரை நான் பார்த்ததே இல்லையே சார்னு பிஏவும் சொல்லிடுறாரு. ஹீரோ எவ்வளோ சொல்கிறாரு, அவர் யாருக்கும் தெரியாமல் தான் எனக்கு பணம் கொடுத்தாருன்னு. இருந்தாலும் இவர் நம்புகிற மாதிரி இல்லை நம்ம சேட்டோட பையன். என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்னைய ஆளாளுக்கு வந்து பணம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஹீரோவை அடிக்காத குறையாக துரத்தி விட்டுடுறாரு. இவருக்கு மனசே கேட்கல. இவர் எப்போதுமே சோகமாக இருந்தால் ஒரு பார்க்கில் தான் வந்து உட்காந்துருப்பார். அந்த மாதிரி தான் பார்க்கில் உட்காந்துருக்காரு. இப்போ இவருக்கு இருக்க அடுத்த பெரிய கவலை இந்த பணத்தை வச்சு தான் நம்ம ஹீரோயின் வேறு வட்டிக்கு பணம் வாங்கியிருப்பாங்க. இப்போ ஹீரோயின் கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஒரு சொந்தக்கார பொண்ணுக்கு ஒருத்தருக்கு ஃபோன் அடித்து, எனக்கு நீ ஒரே ஒரு உதவி பண்ணுமா, உனக்கு உடம்பு சரியில்லை, உன்னை பார்த்துக்கிறதுக்காக மட்டும் உங்கள் அக்காவில் ஒரு 3 நாள் உன் கூட தங்க வச்சுக்கிறியான்னு கேட்க அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயினும் சரி ஹீரோயினோட குழந்தையும் சரி 3 நாள் ஊருக்கு போகிறாங்க. ஹீரோக்கிட்டையுமே அதை சொல்லிட்டு தான் போகிறாங்க. இந்த 3 நாள் கேப்புக்குள்ளே எப்படியாவது நம்ம அந்த செக்கு பணத்தை கண்டுபிடிச்சிடணும்னு நினைக்கிறாரு ஹீரோ. ஹீரோக்கு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு வாட்ச்மேனும் டிரைவரும் ஆட்டோ டிரைவரும். அவங்க 2 பேர்கிட்ட இதை பற்றி சொன்னோன்னே ஒரு டிடெக்டிவை போய் பார்த்து என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சி எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு டிடெக்டிவை வந்து பார்க்குறாங்க. அவரும் நான் இன்னையோட ரிட்டையர்ட் ஆகலான்னு இருந்தேன், சரி உனக்கு உதவி பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு கடைசி கேஸாக நம்ம ஹீரோ கேஸை எடுத்துக்கிறாரு. ஹீரோ வந்து செக்கு வாங்கினதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் போனாருங்கிற விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்தந்த இடத்துல எல்லாம் போய் விசாரிக்கிறாங்க. சிசிடிவி ஃபுட்டேஜையும் பார்க்குறாங்க. எந்த தடையுமே கிடைக்கல. இதுக்கு இடையில வந்து இவங்க டிடெக்டிவ் வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அதை வந்து அங்கே இருக்கவங்க யாரோ பக்கத்து வீட்டில் இருக்கவங்க நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க. என்னடி உங்கள் வீட்டுக்காரன் வந்து யாரையோ அழைச்சிட்டு வந்து ஏதோ செக்கை தொலைச்சிட்டோம் பார்த்தீங்களான்னு சொல்லி கேட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னொன்னே ஹீரோயினுக்கு புரிஞ்சிடுது செக்கை தொலைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தவங்க போட்டு சாமி ஆடுறாங்க. ஹீரோ கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. கோவத்தில் எக்கச்சக்கமான வார்த்தையும் விட்டுடுறாங்க. என்ன பண்ணுறதுனே இவருக்கும் புரியல. ஏன்னா இவர் தொலைச்சது தப்பு தான், அதுக்குன்னு இந்த அளவு எக்ஸ்ட்ரீமாக அவங்களுக்குள்ள சண்டை வரும்னு அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார். இனிமேல் இங்கே நான் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவரும் குவச்சிக்கிட்டு அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுறாரு. பத்தாயிரத்துக்கு ஹீரோயின் வேறு கடன் வாங்கினாங்க இல்லையா, அந்த வட்டி பணம் வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரவுடி ஆளுங்களாம் வந்து மிரட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இன்னும் 1 வாரம் டைம் கொடுங்கன்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடந்த எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்கிறாங்க. ஹீரோயின் அதோட கூட விடலைங்க. இவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த யூடியூப் சேனலில் இவங்க ஒரு வீடியோ பேசி வேறு அப்லோட் பண்ணுறாங்க. ஹீரோ கண்ணா பின்னான்னு பயங்கரமாக திட்டி, ஒரு செக்கை கூட வச்சுக்க முடியாத ஒரு முட்டாள், இந்த முட்டாளுக்கு ஒரு கம்பெனியில் வேறு வேலை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோட கம்பெனியை பற்றிலாம் சொல்ல, ஹீரோவோட வீடியோவை அவங்க கம்பெனியில் ஆளுங்களும் பார்த்துருப்பாங்க போல். ஹீரோவுக்கு ஃபோன் வருது, உன் ஒய்ஃபு உன்னைய மட்டும் திட்டிட்டு விட்டுருந்தா பரவாயில்ல, தேவையில்லாமல் கம்பெனி பேர்லாம் இழுத்துருக்காங்க, அதனால உன்னை வேலையை விட்டு தூக்குறோன்னு சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு மனசே கேட்கல. அந்த வீடியோவை போய் பார்த்து கமெண்ட்லாம் பார்த்தா யாரோ ஹீரோவை திட்டியிருக்காங்க. அவருக்கு இன்னும் மனசு கேட்கல. யார் என்னன்னு தெரியாதவங்க கூட என் நிலைமையை புரிஞ்சுக்காம என்னை திட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு இன்னும் வருத்தப்படுறாரு. இதுக்கடையில் ஹீரோயின் வீட்டுக்குள்ள இருக்கவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வந்து இவங்க சாப்பிடாம சமைக்காமல் ரொம்ப வேதனையில் இருக்கனால சமைச்சு கொண்டு வந்து பசங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க வீட்டு வேலைலாம் பார்த்து செஞ்சு தராங்க. பார்த்தா அதுக்கு ஹீரோயின்ட்டையும் பேசுகிறாங்க. 1000 தான் பிரச்சனை இருந்தாலும் இப்படி 4 பேருக்கு தெரிகிற அளவுக்கு வீடியோ போட்டிருக்க வேணாக்கா அப்படின்னு சொல்ல, இவங்களும் நான் என்னடி வேணும்னாடி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் ஹீரோவில் இவங்க சீட்டு போட்ட எடுத்து காசெல்லாம் காட்டுறாங்க. என்னால் எந்த அளவு வேலை முடியுமோ எல்லா வேலையும் பார்த்து என் 2 பிள்ளைங்க பேர்லையும் சீட்டு போட்டு வச்சுருக்கேன். நான் சேர்த்து வைக்கிற காசுலாம் எதுக்கு, நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு தானே, அதுங்க வளர்ந்து வந்து நீங்கள் எங்களுக்கு என்ன செஞ்சீங்கன்னு கேட்டால் எங்கடி நான் போய் மூஞ்ச வச்சுக்கிறது, இன்னமும் அவர் பணத்தை வச்சு நான் சொகுசாக வாழணும்னு நினைக்கிறேன்னு மட்டும் அவர் நினைக்கிறாரு. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறதும் பிள்ளைங்களுக்கு தானடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வருத்தப்படுறாங்க. இருந்தாலும் நான் அன்றைக்கி கோவப்பட்டது தப்பு தான், ஆனால் அந்த பாலா போன கோவத்தை நான் என்ன பண்ணுறது, அவரால் ஒரு பேப்பரை பத்திரமா வச்சுக்க பிள்ளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வருத்தப்படுறாங்க.
இதுக்கடையில் ஹீரோக்கு டிடெக்டிவ் கிட்டேருந்து ஃபோன் வருது. டிடெக்டிவ்க்கு இன்றைக்கி தான் 60ஆம் கல்யாணம் போல். அந்த ஒரு பிஸி ஸ்கெடியூல்லையும் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ ஒரு ஐடியா தோணியிருக்கு. நீங்கள் அன்றைக்கி செக்கை தொலைச்ச அன்றைக்கி அந்த நாள் ஃபுல்லாக நடந்த எல்லாத்தையும் ரீக்ரியேட் பண்ணி எனக்கு ஒரு வீடியோவாக எடுத்து அனுப்புகிறீங்களான்னு கேட்க, எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம், இதையும் முயற்சி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் சரி, ஹீரோவோட அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களும் இறங்கி ஹீரோவுக்கு பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுறாங்க. அன்றைக்கி நடந்தது எல்லாத்தையும் திரும்ப ஹீரோவை செய்ய வச்சு வீடியோவாக எடுத்து அந்த டிடெக்டிவ்க்கு அனுப்புகிறாங்க. இதுக்கடையில் ஹீரோயினுக்கு வேற அவங்க தம்பி ஃபோன் அடிச்சு, அக்கா நானும் அந்த வீடியோவை பார்த்தேன், நீ அதுக்குன்னு இவ்வளோ கோவப்படக்கூடாதுக்கா, இப்படி 4 பேர் பார்த்து நம்ம குடும்பத்தை சிரிக்கிற அளவுக்கு நீ நடத்தியிருக்க கூடாது, நீ வீடியோ எடுத்த மாதிரி பேசினது தப்புக்கான்னு சொல்ல, ஹீரோயினுக்கும் அவங்க பண்ணுற தப்பு கொஞ்சம் கொஞ்சமாக உணருது. நம்ம இந்த அளவு கோவப்படக்கூடாது, அவர் என்ன பண்ணுவார், தொலைச்சிட்டாரு, அதுக்குன்னு நம்ம அவளை இவ்வளோ தண்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களை வருத்தப்படுறாங்க. இதுக்கடையில் அந்த வீடியோவை பார்த்த டிடெக்டிவாக ஃபோன் அடிக்கிறாரு. இந்த மாதிரி உன் வீடியோவை பார்த்தேன், அந்த வீடியோ பார்க்கும்போது உனக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம். அதாவது அந்த வண்டியோட பேக் நீ அடிக்கடி தொடர்ந்து மூடுறதை பார்த்தா எனக்கு என்னமோ அதில் நீ வச்சிருக்க வாய்ப்பு இருக்கும்னு தோணுது, அதை ஒரு தடவை செக் பண்ணுங்கன்னு சொன்னோன்னதாங்க ஹீரோக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு அவர் ஒய்ஃப் கிட்ட பேசிக்கிட்டே அந்த செக்கை அந்த பேகு கவரில் தாங்க வச்சுருப்பாரு. ஆனால் அது அவரோட வண்டியோட பேகு கவரில் வச்சுருக்க மாட்டார். பத்தாததுக்கு அவரோட வண்டி மாதிரியே சேம் வண்டி பக்கத்தில் நின்றுருக்கும், அதில் வச்சுருப்பாரு. வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது தான் பார்த்தா சாவி செட் ஆகாமல் இருந்திருக்கும். என்னடா இது நம்ம வண்டி இல்லையான்னு சொல்லிட்டு மாறி வந்திருப்பாரு. ஆனால் செக் அந்த பக்கத்தில் இருக்க வண்டியிலே விட்டுட்டு வந்திருப்பாரு. இப்போ அது ஞாபகம் வந்தோடனே எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சைடு இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் கண்ட்ரோலில் போய் எங்கேயாவது பார்க்கலாம், அந்த வண்டி நம்பர் கிடச்சா கூட டீட்டெயிலாம் கண்டுபிடிச்சிடலாமேன்னு சொல்லிட்டு சிசிடிவியெல்லாம் போய் பார்க்குறாங்க. ஓரளவு வண்டி நம்பர் கண்டுபிடிச்சிடுறாங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் ஹீரோவோட ஆஃபீஸ்லேருந்து ஒரு ஃபோன் காலு, ஹீரோட செக் ஆஃபீஸில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் அவங்க கூட இருக்கவங்களுக்கும் அப்படி ஒரு சந்தோஷம், உளுந்து அடித்து நேரம் ஆஃபீஸ்க்கு தான் ஓடுறாங்க. ஒரு வயசானவரும் வீல் சேரில் இருக்க ஒரு ஹேண்டிகேப் பொண்ணும் தான் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட தாங்க அந்த செக்கு இருந்திருக்கு. இந்த செக்கு கையில் வந்தோடனே இதை உரியவங்கள்ட்ட ஒப்படைக்கணும்னு தான் நினச்சோம். ஆனால் அதில் பேரும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குற அளவுக்கு மனசும் வரல. அப்படி இதில் பேர் வேறு எழுதாமல் இருக்கனால அதனால் நான் பத்திரமா அப்படியே வச்சுருந்தேன்னா இந்த நேரத்தில் தான் உங்கள் ஒய்ஃப் போட்ட வீடியோவை என்கிட்ட யாரோ ஒருத்தவங்க காட்டினாங்க. அப்போ தான் நீங்கள் இந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கிறது தெரிய வந்தது, நீங்கள் தான் அந்த செக்கை தொலைச்சிங்கிறது தெரிய வந்தது. அதனால தான் இந்த ஆஃபீஸ்க்கு கொண்டு வந்து கொடுத்தோன்னு சொன்னோன்னே ஹீரோக்கு மனசே கேட்கலையாம்மா, இதில் தான் பேரே எழுதாமல் இருக்கே, உன் பேரை எழுதி இந்த பணத்தை நீ எடுத்துருக்கலாம்லன்னு கேட்கும்போது, இல்லைண்ணா இது என் பணம் இல்லை, நான் எப்படி இதை எடுக்க முடியும், இதை சேர்றவங்களுக்கு தான் சேரணும்னு சொல்லி கொடுக்கப்ப ஹீரோக்கு மனசே கேட்கல. சரி நம்ம ஃபஸ்ட்டு பணத்தை எடுத்துடலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக பேங்க் ஓடியாந்து இந்த செக்கை கொடுத்தா ஹை அமௌண்ட்டுங்கிறனால வெரிஃபை பண்ணணுன்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ அந்த செக்கை போட்டு கொடுத்தவங்களுக்கு ஃபோன் அடித்தா அந்த ஃபோன் யார் சேட்டோட பையனுக்கு தான் வருது. இந்த மாதிரி 1 கோடி பணம் யாரோ எடுக்க வந்திருக்காங்க, உங்கள் அப்பா எழுதி கொடுத்த செக்குன்னு சொல்ல அவன் ஒரு ஃப்ராடு, அந்த செக்கு உண்மையாக கூட இருக்காது அப்படி இப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அக்கௌண்ட்டை ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி திட்டிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருந்த சேட்டு பையனோட அம்மா என்னப்பா என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது, அப்பா யாரோ 1 கோடிக்கு யாருக்கோ இவனுக்கோ செக் எழுதி கொடுத்துருக்காரா அப்படின்னு விசாரிக்கும்போது, ஆமாப்பா அவர் ஒரு நாள் சந்தோஷமாக என்கிட்ட பேசினாரு, முதலாளியோட பையனை இன்னைக்கு பார்த்தா அவனுக்கு 1 கோடிக்கு செக் எழுதி கொடுத்துருக்கேன், இப்போ தான் என் மனசுக்கே நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டாருமா. நம்ம இந்த இடத்துல இந்த நிலமையில இவ்வளோ ஒரு பணக்காரவங்களாக இருக்கோம், ஒரு நல்ல நிலமையில இருக்கோம்னா அதுக்கு அவரோட அப்பா தாப்பா காரணம்னு சொன்னோடனே சேட்டு பையனுக்கும் மனசு வருத்தமாயிருது. அப்புறம் பேங்க்காரவங்களுக்கு ஃபோன் அடித்து அந்த பணத்தை அவருக்கு கொடுத்துருங்க, அப்புறம் எங்கள் அப்பா அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ண வேணாம், அவர் யாருக்காவது ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சிருப்பாரு, அதை தடப்பட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. ஹீரோக்குமே செக் ப்ராசஸ் ஆயிடுச்சு, நீங்கள் நாளைக்கு பணத்தை வாங்கிக்கலான்னு சொன்னோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். இதுக்கடையில் ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோனோட குட்டி பையனும் அப்பா நம்ம வீட்டுக்கு எப்போதாம்மா வருவாங்க, நம்ம முன்னாடி மாதிரி எப்போதாம்மா நிம்மதியாக சந்தோஷமாக வாழ போகிறோன்னு கேட்டோன்னே இவங்களுக்கு மனசு கேட்கல. சரி போய் இன்னைக்கு அழைச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்தா அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உனக்கு 1 கோடி பணம் வரப்போகிறது உன் ஒய்ஃபுக்கு தெரியுமாயான்னு கேட்கும்போது, இன்னும் சொல்லலைன்னு சொல்ல, நல்ல வேலை சொல்லலை, என்ன நேரம் சொல்லியிருந்தா உன்னை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கதை ஹீரோயின் காதில் வாங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவை கூப்பிட வந்தவங்க அப்படியே வேணான்னு சொல்லிட்டு திரும்பி போயிடுறாங்க. இப்போ அடுத்த நாள் விடிஞ்சிருச்சு, நேராக பேங்குக்கு தான் போகிறாங்க. போய் பணத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் பணம் கையில் கிடச்சிருச்சு, செக்கும் வந்துருச்சு. ஆனாலும் இவருக்கு ஒரு மனசு பாரமாக இருக்குது, என்னன்னே இவரால் புரிஞ்சிக்க முடியல. சரின்னா அந்த பார்க்கில் கொஞ்சம் நேரம் நிறுத்துப்பா, உட்காந்துட்டு போகலான்னு சொல்ல 3 பேருமே பார்க்கில் உட்காந்துருக்காங்க. அப்போ ஹீரோ யதார்த்தமாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு நபர் ஒரு காக்காவுக்கு கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறாரு. ஒரே ஒரு காக்கா அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காக கிட்டக்கன வருது. அதை சாப்பிட வந்த அந்த காக்கா அது மட்டும் சாப்பிட்டு போகலங்க, அது எல்லாரையும் கூப்பிடுது. அது ஒரு குரல் கொடுத்த உடனே கூட இருக்க எல்லா காக்காவும் சாப்பிடுது.
அதாவது அப்போ அவங்க அப்பா சொல்லி கொடுத்தது ஹீரோக்கு ஞாபகம் வருது. ஒரு நாள் நம்ம ஹீரோட அப்பா ஹீரோக்கு வடை வாங்கி கொடுத்துருப்பாரு. ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு காக்கா அங்கே வந்து நிற்கவும் ஒரு வடையை எடுத்து அவங்க அப்பா பிச்சு போடுவார். அந்த வடையை பார்த்த உடனே அந்த காக்கா வந்து மீதி இருக்க காக்காவெல்லாம் சேர்த்து கூப்பிடுது. ஸோ அதை பார்த்துட்டு அவங்க அப்பா சொல்வார், காக்காவை பார்த்தியா தனக்கு சாப்பாடு கிடச்சிருச்சேன்னு சொல்லிட்டு அது மட்டும் நிம்மதியாக வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போகலை, தனக்கு கிடச்சது எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து அது கூட்டத்தையே கூப்பிட்டுட்டு வந்து சாப்பாடு தருது. இந்த மாதிரி தான்ப்பா நீ இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் வளர்ந்ததுக்கப்புறம்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அது ஸ்ட்ரைக் ஆனோன்னே எங்கள் அப்பாவை என்ன மாதிரி ஒரு பையனாக என்னை வளர்க்கணும்னு நினச்சாரோ நான் அதை மாதிரி இல்லாமல் போயிட்டேன், நான் இப்போ அது மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நேராக வண்டியை திருப்புறாரு. இந்த பணத்தை செக்கு ஒரு பொண்ணு கொண்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா, ஹேண்டிகேப் பொண்ணு, அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அமௌண்ட் ஆஃப் பணத்தை கொடுக்குறாரு. அடுத்து செக்கு தேடுறதுக்கு கூடவே இருந்த அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் ஆஃப் பணத்தை பிரித்து கொடுத்துட்டு மீதி ஒரு 70 லட்சம் இதில் இருக்குது, இதை வச்சு நீ ஃப்ளாட் வாங்கினாலும் சரி, இல்லை குழந்தைங்க படிப்பு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, இருப்பான்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்றாரு. ஹீரோயினுக்கும் மனசு கேட்கல, ஏங்க நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம 2 ஏக்கர் பேர் செட்டோட நம்ம சொந்த ஊர்லேயே நிலத்தை வாங்கி அங்கேயே செட்டில் ஆயிடலாம், நம்ம அடுத்தவங்க பார்க்கணுங்கிறதுக்காகலாம் நம்ம வாழ தேவையில்லை, நம்ம மனசுக்கு எது ஒரு அமைதியான சூழலை தருதோ, நம்ம எதை ஆசைப்படுறோமோ அதில் படி இருந்தால் போதுன்னு சொல்லிட்டு இவங்களாம் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு சொந்த ஊருக்கு போகிறாங்க. ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரியே பேர் செட்டோட 2 ஏக்கர் நிலமும் வாங்கிடுறாரு. அதே மட்டும் இல்லாமல் ஹீரோவோட அப்பா இருந்த மாதிரியே இவரால் எத்தனை பேருக்கு உதவி பண்ணுற அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இவர்கிட்ட இருக்கிறதையும் பகிர்ந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அதோடய இந்த படத்தை காமிச்சு முடிக்கிறார். மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதுலேயும் எல்லோரும் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த வீடியோட லிங்க் அதில் நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.